ஹாய், அம்மாவின் கிராமத்து சமையலில் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான எல்லா காய்கறியும் போட்டு அவியல் செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு சில காய்கறிகள் வச்சு செய்யலாம். இப்போ என்ன காய்கறிலாம் நான் போட்டிருக்கேன்னு பார்ப்போம். கேரட், பீன்ஸ், அவரைக்காய், முருங்கைக்காய், கொஞ்சம் மாங்காய், கொத்தவரங்காய், கொஞ்சம் சௌச்சௌ. அப்புறம் இதில் இந்த காய்கறி கருத்துருங்கிறதுக்காக இதில் வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதில் போட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் அதையும் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது போக சிறுகிழங்கு, சேனக்கிழங்கு இதை இது குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவை கொஞ்சம் தேங்காய் துருவல், இன்னும் பச்சை மிளகாய், ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் தயிர். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ அவியலுக்கு அடுப்பில் கடாய் வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி அவியல் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அதில் இப்போது நம்ம எல்லா காய்கறியும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம எல்லா காய்கறியும் கத்திரிக்காய் தவிர எல்லா காயும் போட்டுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். இதை நல்ல எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா தேங்காய் எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். இந்த காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது கொஞ்சம் வேகட்டும். இந்த காய்கறி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம். கத்திரிக்காயை போட்டுட்டு இந்த காய்கறிக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது வேகட்டும். இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சா சீக்கிரம் வெந்துடும். மூடி வச்சிடும். நம்ம அவியலுக்கு வேக வச்ச காய் இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்துட்டு, எக்காரணத்தை கொண்டு தண்ணியை வடிச்சிடாதீங்க அதில். ஏன்னா ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு சத்து இருக்குது. இதில் நம்ம எல்லா காய்கறியும் போட்டிருக்கோம். அதனால் சத்தை வீணாக்காமல் கொஞ்சம் தண்ணியை கம்மியாக வச்சு அவிச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம கிழங்கெல்லாம் அவிச்சு வச்சோம்ல, சிறுகிழங்கு, இந்த சிறுகிழங்கு போட்டு அவியல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கிழங்கை நம்ம இதில் போட்டோம். இது ஏற்கனவே நம்ம அவிச்சு வச்சது தான். இந்த காய்கறி இப்போ நம்ம தேங்காயில் கருவேப்பிலை, மிளகாய், ஜீரகம், ஒரு 2 வெள்ளைப்பூடு. ஏன்னா காய்கறி ஒரு சில காய்கறி வாய்வு சம்மந்தப்பட்டது, அதனால் நம்ம வெள்ளைப்பூடு போட்டுருக்கோம். எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை போட்டுக்க. ஒரு ஸ்பூன் தயிர், புளிக்காத கெட்டி தயிராக போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பால், நம்ம துருவி வச்ச தேங்காய் பூ. நம்ம ஏற்கனவே காய்கறிக்கு வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். காணாதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. இதை நம்ம நல்லா விரவி விட்டுக்கலாம்.
நம்ம லைட்டாக நல்லா கொதிக்க வச்சுருவோம். நம்ம தயிர் எதுக்கு ஊற்றுறோன்னா, சில கத்திரிக்காய் கொஞ்சம் காரலாக இருக்கும். நம்ம இதில் கிழங்கெல்லாம் போட்டிருக்கோம். அதுக்காக கொஞ்சமாக தயிர், புளிக்காத தயிர் ஊற்றிடும். நல்லா கொதிக்க வச்சாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இப்போ நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு எல்லா காய்கறியும் போட்டு இந்த அவியல் செஞ்சதுனால இந்த அவியலில் நமக்கு நிறைய சத்து அடங்கியிருக்கு. அதே சமயம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம சிறுகிழங்குலாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.